நல்லது பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் லீடருக்கு இருந்தா போதும்னு நினைக்கிறேன். விஜய் ஹாஸ் இட். கிரௌட் பார்த்தாலே தெரியும், நிறைய வெல்கம் பண்றாங்க. எப்படி இது பாசிபிள்? 25 வருஷமா அவர் சேர்த்து வச்சிருக்க பாசம் தான். தி கிரேஸ் ஃபார் ஹிம் இஸ் இட்ஸ் அன்எக்ஸ்பிளைனபிள். ஒரு லீடரா அவரோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு அவர் பிலீஃப் கொடுக்கணும், ஒரு வெறியேத்துற மாதிரி பேசணும். ஸோ வந்து ஐ திங்க் இஸ் லேர்னிங் இஸ் டூயிங் அண்ட் பீப்புள் ஆர் வெல்கமிங். நியூ ஜென்ரேஷன் வந்து வெல்கம் பண்றாங்க. இஸ் மோஸ்ட் வெல்கம் டு கம் இன்டு. உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு விஜய்க்கு தயாரா இருக்கு? எங்க ஃபேமிலி ஒரு 4 பேர், அவங்க ஃபேமிலி ஒரு 5 பேர், எல்லாருமே போடுவாங்க. விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தாரு. சோ நீங்க அவரா இருந்தீங்களா? அவர் முன்னாடி எல்லாம் நிறைய பண்ணிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ப்ரோ. ஸோ ஆக்சுவலி வந்து என்னன்னா, முன்னாடி வந்து விஜய் மக்கள் இயக்கம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி வந்து மக்கள் இயக்கம்னு பண்ணாங்க, இப்போ வந்து டிவிக்கேன்ட்டு இதுல பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சைடை விடுங்க, நிறைய ரூரல் சைட் போனீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணதான் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் ஏதோ இல்லை, அவங்க நிறைய வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எதுவுமே பண்ணாம வெறும் ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சு அவங்களால வின் பண்ணிருக்க முடியுமா? ஏன்னா விஜய் அதுல வந்து கேம்பெயின் பண்ணல, எதுவுமே பண்ணல, வெறும் ஃபேஸ் வேல்யூ வச்சு அவங்க வின் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு அவங்க